அனைவருக்கும் வணக்கம். நான் குல்குமார். நம்ம லக்கி அஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வணக்கத்தை நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலில் நிறைய ஆன்மீக சம்பந்தமானத்தை வந்து பார்க்க இருக்கோம், நிறைய வழிபாடுகளை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லார் வீட்லேயும் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை வந்து அடிக்கடி நிறைய வீடுகளாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் ஒரு சில பக்கம் காலையில் சண்டை கட்டிப்பாங்க, சில பக்கம் சாயந்தரம் சண்டை கட்டிப்பாங்க, நான் சேர்ந்துப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பிரிவுகளாக இருக்குது, புரிஞ்சுக்காத சூழ்நிலை வந்து இருக்குது. இது ஜாதக ரீதியாக நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி மேலே ராகுவோ கேதுவோ போகும்போது தற்காலிக பிரச்சனைகளாக கணவனையும் மனைவியும் கரெக்டாக 1.5 வருஷம் பிரித்து வச்சிடும். உதாரணம், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து நீங்கள் 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருந்து இப்போ அங்கே கேது போயிட்டு இருக்காரு இல்லையா, லாஸ்ட் 1.5 வருஷமாக அவங்க வீட்டுக்குள்ளே நல்ல இணக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கணவன் மனைவியோட ஒரு பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இயற்கையாக இருக்கும். அப்போது நம்ம ஜாதகத்தை எடுத்துலையுமே கணவன் மனைவி பிரச்சனையை சொன்னாலுமே அது பெருசாக சப்ஜெக்டில் போகாமல் அது தற்காலிக பிரச்சனையா, நிரந்தர பிரச்சனையா, இல்லை கொஞ்ச நாள் தான் பிரிஞ்சிருப்பாங்களா, இல்லை நிரந்தரமாக பிரிவாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாதகம் கட்டாயம் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அடிப்படை தகுதி அப்படிங்கிறது அது இருதார தோஷமா அது சேர்ந்து வரக்கூடிய யோகம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே அவங்க ஜாதகத்துலேயும் 6ஆம் இடத்துலேருந்து தசை, 12ஆம் இடத்தை பார்த்து தசை, கரெக்டாக ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலேருந்து தசை, ஒரு பையனுடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியோட தசை போயிட்டு இருக்குன்னா ரொம்ப சிரமம் சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வச்சாலும் அது திருமண பொருத்தமாக பார்க்கும்போதே நான் தவிர்த்துருவேன். அதையும் மீறி வரும்போது ஒரு சில விஷயங்களில் அவங்க மற்ற கிரகத்தோட ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம வந்து அவங்க சேர்த்து வைக்க முடியும். அப்போது ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இல்லை இப்படியே காலத்துக்கு இருக்குமா, இல்லை திருந்துவாரா திருந்த மாட்டாரா, இல்லை என்னோட மனைவி வந்து புரிஞ்சுப்பாங்களா, என் அம்மாவோட புரிஞ்சுப்பாங்களா, நிறைய கணவர் நிறைய மனைவிகளும் இதுக்கு இருக்குது. இதுக்கான பரிகாரங்கள் வந்து அவங்க ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு சில ஜாதகத்தில் நான் பரிகாரமாக அவங்க ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை நான் குறித்து கொடுத்து இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் 2 பேரும் போய் இப்போ பழமுதி இருக்கிற முருகனை வழிபட்டுட்டு வாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர்த்துக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் இந்த கோயிலுக்கு போயிட்டோம்னா அவங்க ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் என்ன கிழமை போகணுன்றது ரூல்லையே இருக்குது, அது நம்ம தனி. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற பொதுவான மக்களுக்காக ஏதாவது பரிகாரம் இருக்கா சார், நான் வந்து ஜாதகம் பார்க்க முடியல பட் எனக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. அது நம்ம ஊரில் நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம திருச்செங்கோடு ஈரோடுலேருந்து நம்ம போகணும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு இயற்கையாகவே கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மண்ணில் வந்து இருக்குது. அர்த்தநாரீஸ்வரனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக நீதி வழங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இதை நேர காரில் போகாமல் படியில் கணவனும் மனைவியும் அழகாக பொறுமையாக நடந்து போய் மனசார வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே உள்ளுக்குள்ள கருவறைக்கு பக்கத்தில் போய் கணவனும் மனைவியும் மாலை மாற்றி கும்பிட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கட்டாயமாக சில நாட்கள்லேயே அது குறையிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். இது என்ன கிழமை சார் போகணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து போகணும் அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கணவனோ மனைவியும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு புரிதல் வரும். ஆனால் தனியாக தான் போகணும், ஒரு பெரிய குடும்பத்தோடு போகலைன்னா கணவனும் மனைவியும் மட்டும் போயிட்டு வரலாம். முடிஞ்ச அவங்க குழந்தைகளோட போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது கோவில் வழிபாடு ரீதியாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலாக இருக்கலாம் அல்லது சிவன் கோயிலாக இருக்கலாம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளியறை பூஜை அப்படின்னு ஒன்று நடக்கும். இரவு நேரத்தில் வந்து நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையை கணவன் மனைவி பார்த்துட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்குள்ள நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தனியாக போய் பார்க்கக்கூடாதுங்க, கணவனும் மனைவியும் தான் போய் அந்த பள்ளியறை பூஜையை வந்து பார்த்து கும்பிட்டு வந்தாங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள இணக்கம் வந்து கட்டாயம் நல்லாயிருக்கும். இதை நம்ம பண்ணலாம். அடுத்தது நம்மளுடைய கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற, நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற ஒரு சிலை அல்லது ஒரு படம் உங்கள் பெட்ரூமில் சிலையை பூஜை ரூமில் வச்சுருங்க. ஒரு படமாக இருக்குது, அது ஒரு ரொமான்டிக்காக இருக்குது, அது ஊஞ்சல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து உங்கள் வீட்டு பெட்ரூமுக்குள்ளே தூங்கி எந்திரிச்சோன்னே பார்க்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள்.
நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நல்ல இணக்கத்தை கொடுக்கறது, ஒரு வசியத்தை கொடுக்கறதுங்கிறது இந்த கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிறது வைக்கலாம். ஒரு சில பேர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, நான் வைக்கலான்னு தான் சொல்லுவேன். வெய்யுங்க, நல்ல சேஞ்ச் அவர் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சந்திக்கிறேன். 9787779954 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.